எல்லா அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பும் என்னென்னா, மக்கள் விரோத அரசியலை அரசாங்கம் செய்யும்போது, விரோத நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்யும்போது அதை எதிர்த்து போராடணும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியில் போயிட்டு இதை காவல்துறை செய்யணும். எப்படி ஏன் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத ஒரு பாரை வச்சு ஏன் நடத்துகிறீங்க? இப்போ நாம் தமிழர் கண்டுபிடிச்சி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே போய் அந்த பார் ஒன்று இயங்குதுன்னு அவங்க போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிறத பூரா எடுத்து பார்க்குறத காவல்துறையினால் பார்க்க முடியாதா? காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி நடந்திருப்பேன்? நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னா பார்க்குறாங்க இல்லையே. ஆனால் காவல்துறைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நூக்கன் கார்னரில் அவங்க பகுதிக்கு உட்பட்ட ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் என்ன நடக்குங்கிறத பார்க்கறதான அவங்களுடைய முழு நேர வேலை. நாம் தமிழர் செய்யக்கூடிய அரசியல் இந்த மாதிரி மக்கள் கிட்ட அரசாங்கத்தில் இருந்து இல்லை ஏதோ ஒரு ஆதரவு இல்லாமல் அதை செய்யறது வாய்ப்பு இல்லைங்கிறத அம்பலப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய கடமையாகவும் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அவங்க போய் அந்த பாட்டில் தான் போட்டு உடைக்கிறாங்களே ஒளி அங்கே இருந்த ஆட்களை யாருமே அவங்க துன்புறுத்தலை. யார் என்னன்னு தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நியாயமாக தான் நடந்துக்கிட்டாங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரை போய் உடைக்கும் போது அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க, ஏன் இங்கே ஒரு பொண்ணை இந்த காட்டில் கற்பழிச்சிட்டு போயிருக்கான், அது கூட தெரியாமல் நீ அடுத்த நாளே கடை திறந்து நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறியா இங்கே இல்லீங்களா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறத இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த செஞ்ச அந்த போராட்டத்தின் மூலிமா இவ்வளோ வெளியே வந்திருக்கு. அதை வச்சு நம்ம பேசும்போது இது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு நகர்த்தி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதை அவங்க மறைக்கிறதுக்காக பண்ணினாங்கிறது என்னுடைய பார்வையில். அந்த மாதிரி யாருமே இந்த கட்சி அரசியலில் ஆனால் இன்னைக்கு துரதிர்ஷ்டவசம் என்னன்னா, அரசியலை வளர்த்துறதே சாதியை வளர்த்துறதே அரசியல்ங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் பல இடத்துல இந்த சாதிங்கிற சனியனை ஒழிக்கணுங்கிறாரு, சாதி சொல்லி நீ எனக்கு ஓட்டு போடாதுங்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வம்படியா என்ன பண்றாரு, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், சமீபத்தில் கோவையில் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பாக அங்கே அருகில் இருந்த அனுமதி பெறாமல் நடைபெற்ற பாரை நாம் தமிழர் உள்ளே புகுந்து அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாட்டில்கள் அதெல்லாம் தூக்கி போடு உதவி இதெல்லாம் பார்க்க முடியுது. இது பெரிய செய்தியாக மாறுச்சு. இப்போ இதை அதிமுக தரப்புல இருந்து இதை அறிவித்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோட இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காகவும் திமுக மேலே எந்த பழியும் விழுந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் நாம் தமிழர் திசை திருப்ப பார்க்குறாங்க இந்த விடயத்தை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இப்போ இது எல்லா அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பும் என்னென்னா, மக்கள் விரோத அரசியலை அரசாங்கம் செய்யும்போது விரோத நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்யும்போது அதை எதிர்த்து போராடணும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஜனநாயக ரீதியில் போயிட்டு இதை காவல்துறை செய்யணும். எப்படி ஏன் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத ஒரு பாரை வச்சு ஏன் நடத்துகிறீங்க? இப்போ நாம் தமிழர் கண்டுபிடிச்சி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே போய் அந்த பார் ஒன்று இயங்குதுன்னு அவங்க போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிறத பூரா எடுத்து பார்க்குறத காவல்துறையினால் பார்க்க முடியாதா? காவல்துறை தெரியாமல் நடந்திருக்காது. காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி நடந்திருப்பேன்? நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போகும்போது காவல்துறைக்கு தெரியாதா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னா பார்க்குறாங்க இல்லையே. ஆனால் காவல்துறைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நூக்கன் கார்னரில் அவங்க பகுதிக்கு உட்பட்ட ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் என்ன நடக்குங்கிறத பார்க்கறதான அவங்களுடைய முழு நேர வேலை. அப்போ இதெல்லாம் காவல்துறையினுடைய பார்வைக்கு இல்லாமல் இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ இங்கே நாம் தமிழர் செய்யக்கூடிய அரசியல் இந்த மாதிரி மக்கள்கிட்ட அரசாங்கத்தில் இருந்து இல்லை ஏதோ ஒரு ஆதரவு இல்லாமல் அதை செய்யறது வாய்ப்பு இல்லைங்கிறத அம்பலப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய கடமையாகவும் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அவங்க போய் அந்த பாட்டில் தான் போட்டு உடைக்கிறாங்களே ஒளி அங்கே இருந்த ஆட்களை யாருமே அவங்க துன்புறுத்தலை. யார் என்னன்னு தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நியாயமாக தான் நடந்துக்கிட்டாங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி அதிமுகவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி அவங்க மக்கள் விரோத அரசியலை இன்றைக்கி திமுக செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களும் எதிர்த்து பல குரல்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி அவலமான மக்களை இப்போ இன்றைக்கி திமுக எதெடுத்தாலும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? ஒரு முதுகலை படிக்கக்கூடிய மாணவி அவருடைய ஃப்ரெண்டு கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இத்தனைக்கும் காரில் உட்காந்து தான் இருக்காங்க. அதில் காரில் உடைச்சி வெளியே அடித்து ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போவீங்கன்னா இன்றைக்கி காட்டுக்குள்ளார நடக்கும். இப்போ சில பேர் சொல்லலாம், இல்லைங்க இது காட்டுக்குள்ளார இருந்தால் அப்படி நடப்பாங்க. இப்போ இது அரசாங்கம் கண்டுக்கலன்னா நீங்கள் நாளைக்கு ரோட்டில் இருந்தாவே அடிச்சு தூக்கிட்டு போவோம். நம்ம எங்கே சோமாலியாவில் வாழ்கிறோமா இல்லை தமிழ்நாட்டில் வாழ்கிறோமா? அப்போ நாங்கள் இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா?
அப்போ நாங்கள் வந்து மகளிர் கல்லூரிக்கு போகிறவங்களுக்குலாம் 1000 ரூபா கொடுக்குறோமே. நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம் சார், மகளிரினுடைய கற்புக்கு பாதுகாப்பு கொடுங்க. இப்போ இன்னைக்கு 1000 ரூபாய் அந்த பெண்ணுனால போய் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கின இந்த பெண்ணுனால இன்னைக்கு நீங்கள் எத்தனை 1000 கோடி கொடுங்க, அதனுடைய சூட அழிக்க முடியுமா அந்த பெண்ணால்? அந்த அந்த அதிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்காதீங்க, மகளிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை தலைகுடியை விட மாட்டோம். இதை விட என்னங்க பெரிய தலைகுடிவு வேணும்? ஒரு உட்கார்ந்து ஒரு காருக்குள்ளார இருக்கிற பெண்ணை வந்து ஒரு 3 பேரை சேர்ந்தா, அப்போ இப்போ என்னன்னா 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க முடியும்னா யாரை வேணா அடிச்சுட்டு அவங்க கூட இருக்கக்கூடிய கனைவியோ மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ நண்பர்களோ யாரை வேணா தூக்கிட்டு போய் யார் வேணா பாலியல் வன்கொடுமை பண்ணி தூக்கி போட்டு போயிடலாமா? அப்போ எதை நோக்கி நம்ம சமுதாயம் போட்டிருக்கு? இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடாத லட்சணமா? இது தலை கவிழ்ந்து கிடக்கிறோம், தலை குனி இல்லை, தலை நிமிர முடியாமல் இருக்குமே. அதுதானே இந்த ஆட்சியாளர்கள் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது கட்சி பாராபட்சம் இல்லாமல், அது நாம் தமிழர் சீமான் முதல் கொண்டு இன்னைக்கு வந்த விஜயிலிருந்து அதிமுகலேருந்து பாரதிய ஜனதாவிலிருந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லேருந்து நம்மளை மாதிரி பொதுமக்கள் இருந்து அத்தனை பேரும் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடக்கிறதுக்கு துணிச்சல் கொடுக்கறது யாரு? மதுவா? இந்த துணிச்சல் கொடுக்கறது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு லட்சணமாக இருக்கும்போது இதை எதிர்த்து கேட்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாகவும் நான் பார்க்குறேன். வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, தனி மனிதர்கள் ஒவ்வொரு எதிராக குரல் கொடுக்கணும். நீங்கள் கேம்பெயின் பேர் என்ன? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம். இதான் லட்சணமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு உண்டான லட்சணமா? எத்தனை அவலங்கள்ங்க டெய்லி. நாங்கள் எதாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். எங்கே அடங்குதீங்க? பீரிட்டு தானே வெளியே வருது. ஒவ்வொரு நாளும் புது டிசைனாக இல்லை மக்கள்கிட்ட இருந்து பிரச்சனை வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்கே இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஏபிளாக அரசாட்சி செய்கிறாங்கிறது எங்கே நமக்கு புலப்பட்டால் நம்மளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவே பேசலாமே. நமக்கு என்ன இருக்குது? நம்மளுடைய தேவை என்னவே மக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா ஓங்கி வளரணுங்கிறதான நம்மளுடைய எண்ணமே. அப்போ இதெல்லாம் கட்சி சார்பு இல்லாமல் தனி மனிதர் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமான ஒரு செயல். இது வந்து இவங்க சொல்கிறாங்க பாருங்க, எதாக இருந்தாலும் பீகாரை பாருங்க, உத்தரப்பிரதேசம் பாருங்க, அங்கே கூட நடக்காத செயலெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னும் நம்ம இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமான்னு வருவாங்க. இப்போ சொன்னோம்னா கூட கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பீகாரில் போய் பாருங்க, இங்கெல்லாம் இவ்வளோதாங்க, அங்கே எவ்வளோ. அப்போ இப்படியே பேசி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு புரியுதா? எப்படி அதை விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன். அந்த மாதிரி எப்படி இருந்தால் தமிழகத்தை இப்படி ஆக்கிட்டமேங்கிறது தான் இவங்க டேக்லைனாக வைக்கணும்னு நான் பார்க்குறேன். அதிமுக அந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக மேலே இருக்கிற அந்த பழைய திசை திருப்பு தான் வந்து நாம் தமிழர் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. எந்த குற்றச்சாட்டை? இப்போ வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் இஷ்யூ நடந்திருக்கு, இதை வந்து பெருமளவு ஆக்காமல் அது வந்து செய்திகளில் பெருமளவு வரல. அது சோஷியல் மீடியா பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் நாம் தமிழர் போய்ட்டு அந்த பார் அடித்து உதைத்தது மட்டும் செய்திகளில் வந்து பெருமளவு வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை வந்து திசை திருப்பு தான் வந்து நாம் தமிழர் இதை உடைச்சாங்க, திமுக மேலே வந்து யாரும் ஃபோக்கஸ் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எத்திக்கை பண்ணல. நான் அப்படி பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரை போய் உடைக்கும் போது அவங்க வந்து அடிக்கடி சொல்கிறாங்க, ஏன் இங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த காட்டில் வந்து கற்பழிச்சிட்டு போயிருக்கான், அது கூட தெரியாமல் நீ அடுத்த நாளே கடை திறந்து நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறியா இங்கே இல்லீங்களா? இல்லைங்க நாங்கள் இன்றைக்கெல்லாம் எதுவும் பண்ணலைங்கும் போது அவர் சொல்கிறார், நான் ஆதாரம் காமிட்டுமா, வீடியோ காமிட்டுமா, இன்னைக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, ஆதாரம் காமிட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இந்த வீடியோ வைரலாகி எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஏன்டா போய் இந்த பாரை உடைக்கிறாங்கிற பார்வை வரும் இல்லையா? என்னடா இதில் யாரோ வந்து இன்னைக்கு பொண்ணை கற்பழிச்சிட்டு போயிருக்காங்கன்னு வரும். அப்போது இதை வந்து அவங்க திசை திருப்பறதுக்காக நாம் தமிழர் பண்ணாங்கன்னு நான் பார்க்கல. இதை நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு மகளிர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்த 3 பேர்த்தையும் வந்து அந்த வண்டி அடையாளத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான்றாங்க. இருந்தாலும் இதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது அந்த போதை. அப்போ இவனுக்கு எங்கடா இந்த இடத்துல போதை கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளார ஒரு அப்ரூவலே இல்லாமல் ஒரு மோட்டார் ரூம் மாதிரி இருக்குது. அந்த மோட்டார் ரூமுக்குள்ளார வந்து சரக்கு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா அத்தனை அந்த கப்பு, பிளாஸ்டிக் கப்பு அத்தனை கட்டுக்கட்டாக இருக்குது, மிச்சரெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அங்கே வந்து ஒரு அனுமதிக்கப்படாத சட்டத்துக்கு புறம்பான பார் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எங்கேயும் போகலன்னா கூட உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கே சரக்கு பாரு சைடிஸ் முதல் கொண்டு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறத வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த செஞ்ச அந்த போராட்டத்தின் மூலிமா இவ்வளோ வந்து வெளியே வந்திருக்கு. அதை வச்சு நம்ம பேசும்போது இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு நகர்த்தி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவங்க மறைக்கிறதுக்காக பண்ணினாங்கிறது என்னுடைய பார்வை இல்லை.
சார், இதை தொடர்ந்து இப்போது இவ்வளோ நாட்களாக வந்து அதிமுக வந்து பெரும்பாலும் நாம் தமிழ் வந்து விமர்சித்து பார்த்தது கிடையாது. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அதிமுக வந்து விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அதிமுகவையும் வன்மையாக வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து வீரப்பனை வந்து சுட்டு பிடித்தது சாதனை சொல்லக்கூடியவங்க வந்து இப்போ சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ அந்த அதிமுக மேலே அந்த விமர்சனத்தை வைக்கிறது வந்து சரியான விதயம் பார்க்குறீங்களா? இல்லை, நான் இப்போ ஏற்கனவே சொல்லும்போது கூட இன்றைக்கி நீங்கள் இன்னும் தேர்தலுக்கு 6 மாதத்தில் இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அரசியல் பிரதானமான எதிர்ப்பு எங்கே இருக்குது? நீங்கள் எல்லா கட்சியும் எதிர்ங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் பிரதான எதிர்ப்பு எங்கே இருக்கும்னா திமுக மேலே தான் இருக்கும். அப்போ அந்த திமுகவுக்கு மாற்று இவங்க தான் அப்படின்னு உங்களால் வந்து அதை நிலைநிறுத்த பண்ண முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு நினச்சி அதிமுகவுக்கு வாக்களிக்கிறீங்களோ, திமுகவுக்கு மாற்றாக இருப்பாங்கன்னு ஒரு விஜய்க்கு வாக்களிக்கிறான்னு நினைக்கிறீங்களோ, நாம் தமிழர் எப்போ வந்து ஈர்க்க முடியும்னா திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றுவீங்க, 2 பேர்த்த விட நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லும்போது அந்த வாக்கை வந்து நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் அதிமுகவை எதிர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இதை விஜய் அவர்கள் வரும்போது அதிமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறார், திமுகவை மட்டும் எதிர்த்துட்டு இருக்காருங்க போதே இதே நான் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு சொன்னேன். இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு அதிமுகவை எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி இல்லை. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் உங்களுடைய விமர்சன கணைகள் இருக்கணுமே ஒழிய அந்த மாதிரி ஒரு கேள்விக்கரைகள் வரும்போது அதிமுக மட்டும் பண்ணலையா அப்படின்னா என்ன ஆகும்னா அப்போ திமுக பண்ணுறதை நீங்கள் நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னடா அவங்க யார் பண்ணாத திமுக பண்ணிருச்சு, அப்போ எல்லாரும் வந்தாலும் பண்ண போகிறாங்கடா, அப்போ சீமான் கூட இது வரைக்கும் வரலடா பண்ணலாம், அப்போ வந்தாலும் அவங்களும் பண்ணலாம். அப்போ இந்த எண்ண ஓட்டத்தை கிரியேட் பண்ணுறது டேஞ்சர். அப்போ தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சாடணும், அதை வந்து மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போய் இவங்க தான் இப்போ இவங்க கேட்குறாங்களே இவங்க மட்டும் செய்யலையா அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா இப்போ ஆட்சியில் இப்போ இருக்கிறவங்க செய்கிறது நியாயம் தானுங்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து சீமான் அவர்கள் செய்கிறது இருந்தாலும் அவங்களுக்கு அது பாதிப்பு, விஜயே இதை செஞ்சாலும் விஜய்க்கும் பாதிப்பு. சமீபத்தில் ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாகிருந்து, இது மாதிரி சீமானின் சோஷியல் இன்ஜினியரிங் டார்கெட் சவுத்னு. அது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜாதி பார்த்து போதும் வாக்குகள் வந்து எனக்கு டீட்டு அப்படின்ற மாதிரி சீமானை வந்து சொல்லிட்டு வந்தார். ஆனால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வந்து ஜாதி பார்த்து தான் வந்து வேட்பாளர் நிறுத்துறாரு, எந்தெந்த சமூகம் வந்து பெரும்பான்மையாக இருக்கோ அதை பார்த்து தான் நிறுத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அடிப்படையாக வச்சு அந்த ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து எந்த ஒரு கட்சியும் இன்றைக்கி சாதியை தூக்கி பிடிக்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் வந்து வள்ளலாரனுடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆள். கடந்த 40 வருஷமாக அந்த கொள்கையில் இருக்கும். சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தியார் பெருஞ்சு, அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறாள். அப்போ இல்லாத ஒன்றை பொய்யை வந்து நான் உண்மையை நினச்சி அந்த பொய்யை நம்பி நான் ஒரு கட்டணம் கட்டுனா எப்படி இருக்கும்? அது மோசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி யாருமே இந்த கட்சி அரசியலில் வந்து ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசம் என்னென்னா அரசியலை வளர்த்துறதே சாதியை வளர்த்துறதே அரசியலுங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி சீமான் வந்து பல இடத்துல இந்த சாதிங்கிற சனியனை ஒழிக்கணுங்கிறாரு, சாதி சொல்லி நீ எனக்கு ஓட்டு போடாதுங்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி வம்படியாக என்ன பண்ணுறாரு, பெரும்பான்மை சாதியினர் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொண்டு போய் ஒரு எஸ்சி எஸ்டியை நிறுத்துறாரு. ரிசர்வ்டு தொகுதியில் மட்டும் இல்லாமல் அவங்கள கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்துறாரு. சாதி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து வேறு ஆட்களை கொண்டு போய் நிறுத்துறது, இந்த மாதிரிலாம் நிறையா சீமான் பண்ணுறாரு. அதிலலாம் எனக்கு நிறையா பாராட்டுகள், அவர் மேலே நல்ல மதிப்பும் மரியாதையும் எனக்கு சீமான் மேலே உண்டாகிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணம். ஸோ அதனால் வந்து சீமான் வந்து சாதியை வந்து வளர்த்துறாராங்கிறது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புலப்படலை. அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது வந்து இந்த சாதி கர்மாந்திரத்தை ஒழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான். இப்போ நானே வந்து என் கட்சி, அவரும் சொல்கிறார் ஒரு பேட்டியில், நானே என் கட்சிக்கு வரீங்க என்ன சாதிங்கிறது கேட்குறேன். எதுக்கு கேட்குறேன்னா அவங்கள எந்த தொகுதியில் போடணும், அதாவது பெரும்பான்மையாக அவங்க இருக்கிற இடத்துல போடணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி வந்து குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய இந்த ஆட்களை அந்த மாதிரி எந்த இடத்துல போய் போட்டால் அவங்களுக்கு பெரிய அரசியல் அங்கீகாரமோ சமூக அங்கீகாரமும் கிடைக்குமோ அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் போடுறதுக்காக அவங்கள யாருன்னு கேட்டு அதுக்கு தான் கேட்குறனே ஒழிய இதை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கறதுக்காக இல்லைங்கிறதெல்லாம் பல இடத்துல சீமான் அவர்கள் தெளிவு பண்ணியிருக்கார். அதனால் வந்து அவர் இதில் கேட்டுக்கொண்டு சாதி ஆட்களை நிறுத்தி பண்ணுறாருங்கிறதுல எனக்கு உடன்பாடுகள் இல்லை. ஜூனியர் விகடனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சீமான் மேலே பல அவர் காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் முழுக்க ரஜினி காவி ட்ரெஸ்ஸில் இல்லை, ஆனால் சீமான முழுக்க காவி ட்ரெஸ்ஸில் போட்டு அட்டப்படம் வந்ததெல்லாம் பார்த்தோம். அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய விமர்சனங்களுக்கு வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நம்ம தான் சீர்தூக்கி பார்த்துக்கணும். அதை அப்படியே நம்பணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய பார்வையில். இதை தொடர்ந்து இப்போது அதிமுக கூட்டணி வந்து இன்னும் வலுப்பெற்றா தான் வந்து திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியாக மாறுன்ற வேலையில் வந்து இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையனை வந்து இணைந்து வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து எடப்பாடிக்கு எதிரான தனது நிலைப்பாட்டெல்லாம் வந்து நிரூபிச்சிருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து அதிமுக வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டு வராங்களா?
இல்லை, இது நான் அப்படி பார்க்கல. என்னன்னா இன்னைக்கு வந்து புதுசாக இதில் ஏதோ நஷ்டம் வர்றதுக்கு அதிமுகவுக்கு இல்லை. இப்போ டிடிவி ஏற்கனவே அதிமுகவில் இருக்காரு. அவர் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பித்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர். அப்போ இன்னைக்கு அதிமுகவை ஒன்றிணைக்கணும், இல்லை அதிமுகவை திடப்படுத்தணும்னு பேசுறதுக்கே டிடிவிக்கு தார்மீக உரிமை கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்னொரு கட்சியினுடைய தலைவர். இல்லைன்னா நீங்கள் அமமுகவை கலைச்சிருங்க. கலைச்சிட்டு இப்போ இவங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க பாருங்கள், நானும் சாதாரண அதிமுகவுடைய தொண்டன் தான், நீங்கள் அந்த பேனருக்குள்ளார வாங்க. அப்போ அது வந்து டிடிவி அவர்களுக்கு இன்னைக்கு அதிமுக, ஏன்னா அது வந்து இன்னொரு கட்சி, அந்த கட்சியை பேசுறதுக்கு இவருக்கு தார்மீக உரிமையே இல்லை. அடுத்தது இன்னைக்கு ஓபிஎஸ் வாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு செய்தி, அவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் இப்போ எங்கே போயிருக்காரு? திமுகவுக்கு. அப்போ ஓபிஎஸ் கூடாரம் எதை நோக்கி போகுது? திமுகவை. அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ்னுடைய கை எங்கே, யாருடைய கை ஓபிஎஸ் கூடாரத்துக்கிட்ட ஓங்கி இருக்குது நம்மளால பார்க்க முடியுது? திமுக. ஏன்னா இதே ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கில் காலையில் பார்க்குறாரு, நடம் விசாரிக்கிறாரு, சாயந்தரம் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் இவர் வந்து அவங்க தம்பி இறந்துட்டார், அதனால் விசாரிக்க போனோங்கிறார். விசாரிக்க போனவர் யாராவது பழக்கூட வாங்கிட்டு போவாங்களா சார்? துக்கம் விசாரிக்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்னா வாங்கிட்டு போவாங்க. காலையில் தான் நீங்கள் பேசிட்டு வரீங்க பார்க்கில், சாயந்தரமே இது என்னன்னா இந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே. அப்போ அங்கே போய் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், இல்லை இது வந்து நீங்கள் போய் பார்க்கறது மனித மாண்பு. சீமானும் போய் பார்த்துருக்காரு அவங்க தம்பி அண்ணன் இறந்ததுக்கு, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் போகக்கூடிய இடம் பொருள் ஏவல். அப்போ நீங்கள் என்டிஏவை பிரேக் பண்ண அடுத்த நாளே நீங்கள் உடனே அங்கே போகிறீங்கன்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். காலையிலேயே பார்க்கில் விசாரிச்சிருக்கீங்க, அன்னைக்கே போகணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குது? அதே மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அந்த அதிமுக ஆஃபீஸை வந்து கலைபுரம் பண்ணி அதை கையகப்படுத்தணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது அதிமுக காரங்களுக்கு அதில் உடன்பாடே இல்லை. சாதாரணமாக ஒரு அதிமுக கார கட்சி தொண்டன்னா இருக்கிறவன் ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கவங்க கூட சில பேர் வந்து அந்த நடவடிக்கையை வந்து அவங்க ரசிக்கலை. அடுத்தது இப்போ சமீபமாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, கண்கூட இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? எந்த ஒரு அதிமுக தொண்டனாவது திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்கிற உண்மையாக இருந்தால் கூட வாயில் வருமா அந்த வார்த்தை? வாய்ப்பே இல்லை. அப்போது இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போகிறாரு. இது எல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க. அப்போ அதனால தான் அதிமுக காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவரை எப்படிங்க கட்சிக்குள்ளார சேர்த்த முடியும்? பாயிண்ட் அவரே எடுத்து கொடுக்குறாரு. இவரை எப்படி சேர்த்த முடியும்? அவர் விலகி போனவர் இல்லை, விலக்கப்பட்டவர், நீக்கப்பட்டவர், கட்சி விரோத செயல்களுக்காக நீக்கப்பட்டவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி ப்ரெஸ் மீட்லேயும் காமிக்கிறார். பொதுக்குழு முடிவெடுத்து 2500 சொச்சம் பேர் சேர்ந்து பொதுவில் பேசி முடிவெடுத்து அவரை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் கூட யாருமே எந்த விதமான உறவும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ஸையும் இங்கே கொண்டு வர முடியாது. அப்படி வெளியே அனுப்பிச்ச ஓபிஎஸ் கூட கேஎஸ் செங்கோட்டையன் வந்து வண்டியில் போகிறாரு. அங்கே போய் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சத்தம், அந்த பேக்ரவுண்டில் வந்த சத்தம் பார்த்தீங்களா? இல்லையே சார். எடப்பாடி டெபாசிட் காலி. இந்த தடவை எடப்பாடி டெபாசிட் காலி. செங்கோட்டையன் ஆதரவாளர் இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர்? அவங்க 3 பேர் ஆதரவாளர்கள், டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஆதரவாளர் அங்கே எங்கே இருக்க போகிறாங்க? செங்கோட்டையன் மட்டும் தான் தனியாக போயிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க பூரா அந்த இடத்துல முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்த வரும்போது குரு பூஜைக்கு இங்கே இதெல்லாம் நடக்குது. இன்னொரு விஷயம், அவங்க முக்குலத்தர் சமூகம்ன்றதுனால இந்த 2 பேருன்றதுனால அந்த ஆதரவும் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஆமாம், அந்த கூட்டத்தில் அவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதனால் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய படையோடு அங்கே போனதான் எனக்கு தெரியல. அப்போது அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் உடனே என்ன சொல்கிறார்? இல்லை, நாங்கள் பிரிஞ்சவெல்லாம் ஒன்றிணையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோஷத்தை போடுறது யாரையாவது நீங்கள் அலோவ் பண்ணலாமா? யாராவது பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் கத்தை விட்டுட்டு அதை ரசிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணம் இல்லை. அப்போது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இவங்களுடைய நோக்கம் பூராமே அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதாவது இபிஎஸ்ஸை பழிவாங்கணுங்கிற பேரில் அதிமுகவை தோக்கடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் இபிஎஸ்ஸே தோக்கடிக்கிறேன்னு வச்சுங்க. இபிஎஸ் வந்து யாரு? ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர். அப்போ இபிஎஸ் தோத்தாருன்னா யாரு தோப்பா? அதிமுக தோக்கும். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுக தோக்கணுங்கிறது தானே. நிச்சயமா. அப்போ அதிமுக தோத்துதுன்னா யார் ஜெயிப்பாங்க? டிஎம்கே ஜெயிக்கும். அப்போ இவங்களுடைய செயல்பாடு எதுக்கு சாதகமாக இருக்கு? டிஎம்கே. அதுதானே எடப்பாடி கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து டிஎம்கே, எனக்கு பி டீம் ஏ டீம்ங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, எந்த கட்சியை சொன்னாலும். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை பூரா நீங்கள் அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிறதுல தானே இருக்குது. சரி, அதிமுக அதாவது நாங்கள் இல்லைங்க, எடப்பாடியை தான் தோக்கடிக்கணும், ரைட்டு. எடப்பாடி யார்? அதிமுகவுடைய பொதுச் செயலர். அப்போ எடப்பாடி ஜெயிக்காமல் அதிமுக ஜெயிக்காது வாய்ப்பே இல்லை. அப்போ அதிமுக ஜெயிக்கலனாவே யார் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க? திமுக. அப்போ அதிமுகவை தோக்கடிக்கிறது மூலியமா நீங்க திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து சரித்திரம். இது வரைக்கும் திமுக 2 தடவை ஜெயிச்சதே இல்லை.
அப்ப இது வரைக்கும் 2 தடவை ஜெயிக்காத திமுகவை ஜெயிக்க வச்சு நீங்க சரித்திரம் உண்டு பண்றதுக்கு பேர் என்னன்னா எடப்பாடியை நாங்க பழி வாங்குறோம். நீங்க எடப்பாடியை பழி வாங்கல, திமுகவை ஆதரிச்சு நீங்க உள்ளார கொண்டு வரீங்க. அப்போ உண்மையாலுமே உங்களுடைய நோக்கம் அது. ஆனால் இவங்க சொல்றது பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவனுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வரணும், எம்ஜிஆர்னுடைய ஆட்சியை கொண்டு வரணும். இப்போ செங்கோட்டையன் அவர் இந்த டிடிவி வெளியே வந்தபோது சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஸ்லீப்பர் செல் நிறையா இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல்லெல்லாம் கரெக்டான டைமுக்கு வெளியே வருவாங்க டிடிவி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. இப்போ கூட்டி கழித்து பார்த்தா செங்கோட்டையன் தான் அந்த ஸ்லீப்பர் செல்லா? அவருக்கு 78 வயசு செங்கோட்டையன் அவர்களுக்கு. இத்தனை வருஷம் அரசியல் அவருக்கு. அவர் வந்து இன்னைக்கு டிடிவியினுடைய ஸ்லீப்பர் செல்ரா மாறுற அளவுக்கு நிலைமை இருக்குதான்னு பார்க்கும்போது உள்ளபடியே பரிதாபமாக இருக்கிறது. அப்போது இதுதான் வந்து அதிமுக காரங்க பூரா பார்க்குறாங்க. அப்போ இது இந்த 3 பேர்த்தினுடைய நடவடிக்கையில் யாருடைய நடவடிக்கையுமே அதிமுக காரங்களுக்கு ஏற்புடையது. ஏன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா, அவங்க கட்சிக்காரங்க பார்க்கும்போது பேசும்போது யார் சாதாரணப்பட்டோம் இல்லை சார், அவங்க பண்ணுறது நியாயம் தான் சார், இல்லை சார் உள்ள ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆரம்பத்தில் 2024 எலெக்ஷன் முடிஞ்ச நேரத்தில் கூட அப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம அந்த மக்கள்கிட்ட பேசும்போது சார் எல்லாம் ஒன்றா இருந்தோம்னா ஜெயிச்சிருக்கலாம் சார் ஒன்றா, அந்த நேரத்தில் அந்த குரல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 3 பேர்த்தினுடைய நடவடிக்கையும் பார்க்க அந்த ஆதரவு குறைஞ்சு இன்னைக்கு எடப்பாடி பண்ணினது தாங்க கரெக்டுன்னு கட்சிக்காரங்க அத்தனை பேர் அன்னைக்கு இல்லைங்க சேர்த்திருந்தா பரவாயில்லையேன்னு சொன்ன அதே நபர்கள் இன்னைக்கு சார் அன்னைக்கு எடப்பாடி எடுத்த முடிவு கரெக்டு தாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இந்த கடந்த 5 வருஷத்தில் ஏதாவது திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது போராட்டமோ நடவடிக்கைகளோ செஞ்சிருக்காங்களா? இல்லை. ஒரு நடவடிக்கைகள் ஏதாவது? ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. உண்டா இல்லையா? நிச்சயமா. அப்போ இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டன் யாரை பின்பற்றுவான்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இன்னைக்கு நீங்க ஓபிஎஸ் சரியான தலைவர் அந்த இடத்துல இருந்தால் இன்னைக்கு எதுக்கு மனோஜ் பாண்டியன் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு போறாரு? யாருக்கிட்ட இருந்து போனார்? எடப்பாடி கிட்ட இருந்த மனோஜ் பாண்டியன் போனாரா? ஓபிஎஸ் இருந்த மனோஜ் பாண்டியன் போறாரா? ஓபிஎஸ் கிட்ட இருந்தா. அப்போ இதெல்லாம் எந்த சிக்னல் கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது தான் ஓபிஎஸ் வந்து அவர் எடுக்கிற நடவடிக்கை பூரா கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குதுங்கிறத இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க பூரா பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஒரே கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, என்ன திமுக அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் நல அரசியலை இந்த 3 பேரும் செங்கோட்டையனோ டிடிவியோ ஓபிஎஸோ என்ன அரசியல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த 4.5 வருஷத்தில்? எடப்பாடியை தோக்கடிக்கணும், அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிற அந்த முனைப்பை தவிர திமுகவை தோக்கடிக்கணும், திமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எதிர்த்து இது வரைக்கும் என்ன நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் ஒரு பட்டியல் வெளியிட சொல்லுங்க அவங்களுக்கு. அது விளக்கம் சொல்லிடும் நமக்கு அதிமுக காரங்க யார் பக்கம் இருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு வெளியே இருந்து பார்த்தோம்னா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒன்று சேர்த்துனா கூட பரவாயில்லையேன்னு தோணுனா கூட இப்படி அந்த மாதிரி ஆழமாக போய் பார்க்கும்போது இல்லைப்பா ஒரு கட்சி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி எடுத்தது நியாயமான நடவடிக்கை தான். இவங்க வந்து ஒன்று சேரணுங்கிறதுல முனைப்பு இல்லை, இவங்க வந்து எப்படியாவது ஒரு திமுகவை 2வது தடவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்கிறது இப்போ புலப்படுது. அப்போ நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு படத்தை போட்டுட்டு அந்த படத்துக்கு உண்டானதை கொண்டு வரணும். அப்போ இத்தனை இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஊழல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, சமீபத்தில் இந்த இதில் நகராட்சி அமைப்பு குடிநீர் வழங்கலில் வந்து அந்த 2538 பேர்த்துக்கு வேலை வழங்குறதுல 25-30 லட்சத்துலேருந்து 35 லட்சத்து வரைக்கும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. 888 கோடிக்கு 800. அதாவது வந்து அவங்க சொல்றது வந்து 2538 பெருக்கல் 35, ஆனால் அது 25 லட்சம்லேருந்து 35 லட்சம் வரைக்கும். அப்போ நீங்கள் லோயர் எண்டு 25 எடுத்துக்கிட்டிங்கன்னா 635 கோடி, ஹையர் எண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 888. அப்போ 635லேருந்து 888 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யார் சொல்கிறாங்க? இடி சொல்லி அனுப்புது. அந்த இடி அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஏற்கனவே வந்து அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுங்கிறதுல அந்த பேங்க் ஃப்ராடில் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு ரைடு நடக்குது அவங்களுக்கு உண்டான ஹோம்ஸில். அப்போ அதில் கைப்பற்ற பண்ணுறதுல ஆவணங்கள்லேருந்து இத்தனை விவரங்கள் அவங்களை தேடி எடுத்து எல்லாம் இவ்வளோ 232 பக்கத்துக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 150 பேர்த்த வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. இன்னும் இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இன்னும் நீங்கள் போய் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு ஊழல் அம்பலப்படும் சொல்லி. அப்போது இந்த மாதிரி அரசியல் ஊழல்கள் இவ்வளோ இருந்துக்கிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் எதிர்த்து தானே நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் வந்து செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம போய் இன்னைக்கு விஜய் அடிக்கிறதோ வந்து தாவேக்காவை விமர்சனம் பண்ணணுங்கிறதோ பண்ணலாம். அது வந்து அது பிரதானமானது அல்ல.
பிரதானம் என்ன? அப்ப இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி இதெல்லாம் கையில எடுத்துட்டு அவர் ஸ்கோர் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.